வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். இன்றைய பதிவு திடீர் கோடீஸ்வர யோகா அமைப்பு யாருக்கும் பற்றி பார்க்கலாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தும் வசதி வாய்ப்பு இல்லாமல் வளர்ந்தும் அவங்க பாருங்க திடீர்னு கோடிகளில் சம்பாதிச்சிடுவாங்க. மிகப்பெரிய உயரத்தை எட்டி பிடிச்சிடுவாங்க. நல்ல வசதி வாய்ப்பு வளர்ச்சியெல்லாம் அதிகமாக வந்துடும். ஏன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஜாதகர் மிகப்பெரிய கோடிகளில் சம்பாதிச்சு மிகப்பெரிய உயரத்தை எட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் இந்த மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்தும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் அந்த கிரகங்கள் உட்காந்துருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு வசதி வாய்ப்பு இடத்துல போயிருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போது ஒருத்தர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து இப்போ கோடிகளில் சம்பாதிச்சு நல்ல பொருளாதார வளர்ச்சியிலிருந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல வலுப்பெற்று எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. ஏன்னா ஒரு ஜாதகருக்கு பாருங்கள், லக்னாதிபதி நிலை மிக மிக முக்கியம். ஏன்னா அந்த ஜாதகர் எந்த மாதிரி திடகார்த்தமாகவும் போராடக்கூடிய தன்மை இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த லக்னாதிபதி வலு பொறுத்தே தான் அந்த ஜாதகரால் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் எல்லாமே அந்த லக்னாதிபதி தரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் லக்னமும் பாதிக்கப்படாமல் நல்ல நிலைமையில் இருக்கணுங்க. அடுத்தது மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறாங்க, மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் நம்ம எடுப்போம். அப்படி அந்த 2ஆம் இடம் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. தனஸ்தானம் இல்லைங்களா? அப்படிங்கிறதுனால 2ஆம் இடமும் அவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் அந்த 2ஆம் அதிபதியும் நல்லா பலம் பெற்று இருக்கணும். இந்த 2 அமைப்பு மெயினாக முக்கியங்க. அடுத்தது தனஸ்தானம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல் லாபஸ்தானமும் அவங்களுக்கு நல்ல அமைப்புலேயே இருக்கணுங்க. லாபாதிபதி 11ஆம் அதிபதி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் அவங்களுக்கு இருக்கணும். மெயினாக 2 11ஆம் அதிபதிகளும் 2 11ஆம் இடமும் லக்கினமும் அவங்களுக்கு மெயினாக நல்லா இருக்கணுங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது, பொருளாதாரத்தில் வளர்ச்சி நல்லா அடையக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது தனத்துக்கு காரகரான குரு பகவானுடைய நிலைகள். ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது தனக்காரகன் இல்லைங்களா? ஒரு ஜாதகருக்கு குரு பகவான் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான கிரகமாங்க. அவர் எந்த அளவுக்கு வலுவாக பலமாக இருக்காரோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பகவான் வக்ரமாகவோ நீச்சமாகவோ அல்லது அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை பெற்றோ அல்லது அந்த லக்னத்துக்கு 6 8 12 மறைந்துட்டாலோ பாருங்கள் அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது மெயினாக பணம் பிரச்சனை அந்த ஜாதகருக்கு இருக்குங்க. ஏன்னா தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால அந்த லக்னத்துக்கு குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் சரிங்க, அவர் குழந்தைக்கும் காரகர் அப்படிங்கிறதுனாலும் உண்டு. அப்படிங்கிறதுனால அந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மெயினாக தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பணத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும், பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புலலாம் குரு பகவான் இருக்கும் பட்சத்தில் ஆனால் அந்த குரு பகவான் கெடாமல் நல்ல பலமாக வலுவாக இருக்கணுங்க. இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா? இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பாதிக்கப்படாமல் அந்த லக்னத்துக்கு அந்த குரு பகவான் பாவ கிரகமாகவே இருந்தாலும் சரிங்களா, வக்ரம் நீச்சம் இந்த மாதிரி அடையாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த குரு பகவான் தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால நல்லா பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கணும். அடுத்தது சுக்கிர பகவான் சுக போகங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டால் சுக்கிர பகவானே ஆவாருங்க. சுக்கிர பகவானுடைய நிலைமையும் அந்த ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் பலமாக வலுவாக இருக்கணுங்க மெயினாக.
அடுத்தது இந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் இணைந்தோ அல்லது தனித்தனியாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த 2ஆம் இடத்துக்கும் 2ஆம் அதிபதிக்கும் அல்லது 11ஆம் இடத்துக்கும் 11ஆம் அதிபதிக்கும் சம்பந்தம் பெற்றிருக்கணுங்க. இந்த மாதிரி அமைப்பில் இவங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா, இவங்களுடைய திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 2ஆம் அதிபதியுடைய திசையோ 11ஆம் அதிபதியுடைய திசையோ அல்லது குரு அல்லது சுக்கிரன் 2ஆம் இடத்தோடையோ 11ஆம் இடத்தோடையோ சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு பாருங்கள் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அந்த ஜாதகருக்கு இருக்குங்க இவங்களுடைய திசா காலங்களில். சரிங்களா, நல்லா சம்பாதிக்கக்கூடிய வயது காலங்களில் இவங்களுடைய திசை ஆரம்பிச்சுது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகிடுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பிலோ அல்லது 2ஆம் அதிபதியோட இணைவோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த குருவோ சுக்கிரனோ சம்மந்தப்பட்டு திசை நடக்குது அப்படின்னா பொருளாதாரத்திலையும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அவங்களுக்கு. அதே போல் லாபஸ்தானத்தோடையும் சம்மந்தப்பட்டு ஏதாவது நடந்தது அப்படின்னாலும் நல்ல பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இந்த கிரக நிலைகள் இருக்கிறவங்க தாங்க இவங்களுடைய திசா காலங்களில் நல்ல கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை அந்த கிரக அமைப்பு கொடுத்துருதாங்க. சரிங்களா, லக்னாதிபதியும் வலுத்து இருக்கிற அமைப்பு. சரிங்களா, இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சரிங்களா, அவங்களுக்கு பாருங்கள் எந்த விதத்தில் அவங்க சம்பாதிப்பாங்க, எந்த மாதிரி தொழில் செய்வாங்க அப்படின்னா மேற்கொண்ட கிரக அமைப்பெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலை, அந்த கிரகம் என்ன காரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா அவங்க 10ஆம் இடமும் நல்ல அமைப்பில் இருந்து அவங்களுக்கு தொழிலில் சொந்த தொழிலில் வளர்ச்சி அடைவாங்க அப்படின்னா 10ஆம் இடத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்தது 10ஆம் இடத்தை நல்ல அமைப்பில் இருந்து இந்த 2-11ஆம் இடத்தோட அந்த அதிபதியோட சுக்கிரன் குரு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படாமல் சம்மந்தப்பட்டு திசை நடக்குது அப்படின்னா கோடிகளில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க இந்த ஜாதகருக்கு. சரிங்களா, இந்த கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அது பலன் முழுமையாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. என்ன காரணத்தில் நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ குருவும் சுக்கிரனும் பகை கிரகங்களாகும். இப்போ அந்த லக்னத்துக்கு குரு நட்பு கிரகமாக வரும் பட்சத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் சுக்கிர பகவானும் பகை கிரகமாகவோ நல்ல ஆதிபத்தியம் பெறாத அமைப்பாகவும் தான் சுக்கிரன் வர்றார். அதே மாதிரி சுக்கிர பகவான் அந்த லக்னத்துக்கு யோகராக வரும் பட்சத்தில் குரு பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த லக்னத்துக்கு பாதிக்கப்பட்ட அமைப்பு ஏதாவது இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன். இந்த மாதிரி அமைப்பில் வந்தாலும் அவருடைய திசா காலங்களில் நல்ல பலன்கள் அவங்களுடைய காரகத்தன்மையை முழுமையாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தோட 2ஆம் இடத்தோடையோ லாபஸ்தானத்தோடையோ சம்பந்தம் பெற்றுட்டாலே கண்டிப்பாக அந்த காரகத்தன்மையை முழுமையாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய திசா காலங்களில் கண்டிப்பாக உண்டுங்க. எனது அனுபவத்தில் நான் நிறையா பார்த்துருக்கேங்க. சரிங்களா, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்கள நல்லா சம்பாதிக்கக்கூடிய வயதில் அவங்களுக்கு இந்த திசை நடந்து அவங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறதுனால நான் பார்த்ததால நான் சொல்கிறேன். சரிங்களா, இந்த அமைப்பு மூல நூல்கள்லையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய வயதில் வரும் இந்த திசா காலங்களில் மிகப்பெரிய கோடிகளில் லட்சத்தில் இப்போலாம் லட்சம் எங்கே கோடி சம்பாதிச்சாதான் அவங்களுக்கு பத்துது, லட்சமெல்லாம் பத்தாது. இந்த மாதிரி காலமாக இருக்கிறதுனால கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த கிரக நிலை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சரிங்களா, இதுதாங்க இந்த கிரக நிலை இருக்கும் பட்சத்தில் நல்லா வசதி வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி நல்ல அமைப்பு இருக்கும். அப்படிங்கிற ஒரு கிரக நிலை என்ன அப்படின்னா இந்த கிரக நிலை அமைப்பு தாங்க. நன்றி, வணக்கம்.